திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பல் மருத்துவமனையில் பழைய கருவிகளை பயன்படுத்தி சிகிச்சை அளித்ததன் விளைவாக 8 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பல் மருத்துவமனையில் தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சிலின் உண்மை அறியும் ஆய்வுக்குழுவினர் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? மேலும் விவரம். நிச்சயமாக வாணியம்பாடியில் பல் மருத்துவமனையில் பழைய கருவிகளை நோய்களை பயன்படுத்துவதால் 8 பேர் விழுந்த விவகாரம் பல் மருத்துவமனை தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சிலிங் உண்மை அறியும் ஆய்வுக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை நடத்திய ஆய்வில் ஒருமுறை பயன்படுத்திய கருவியை மீண்டும் நோயாளிகளுக்கு பயன்படுத்திய ஆய்வில் தகவலானது வெளியானது. தொடர்ந்து கடந்த மே மாதம் 30ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் ஞான மீனாட்சி சிகிச்சை அளித்து பல மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு பல மருத்துவமனைக்கு வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறை முனையில் கூட்டு போட்டு நடவடிக்கை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பல் மருத்துவர்கள் 8 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு பல் மருத்துவமனை குழுவில் ஆய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று பல் மருத்துவமனையில் அப்பாதுரை வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பேபி ஜான் விநாயகா மிஷன்ஸ் பல் மருத்துவர் விஜய் மற்றும் பல் மருத்துவர் பேராசிரியர் ஆகியோர் அடங்கிய தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சில் உண்மை அறியும் குழுவினர் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுகாதார இணை இயக்குநர் ஞான மீனாட்சி தலைமையில் வாணியம்பாடி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை முறையில் பூட்டை திறந்து உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இதை குறித்து தமிழ்நாடு மருத்துவ அறிக்கை தமிழ்நாடு பல் மருத்துவரும் முடித்து விசாரணை முடித்த பின்னர் தெரிவித்ததாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொண்டார். மேலும் இதை குறித்து அவர்கள் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும், அதன் மீது அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.